இன்னைக்கு முதல் செக்மெண்டான வீட்டு சமையல்ல நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் ரசம். இதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. பைனாப்பிள் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: அரிந்த பைனாப்பிள் விரும்பும் அளவு, வேக வைத்த துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உடைத்த சிகப்பு மிளகாய் 2, புளிக்கரைசல் தேவைப்படும் அளவு, பருப்பு ரசப்பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகு சீரகம் பொடித்தது 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, வெல்லம் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை விரும்பும் அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். பைனாப்பிள் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்றேங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் கிடைக்குது. இந்த சீசன்ல நம்மளுக்கு அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பைனாப்பிளை தோல் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது பொடியாக கட் பண்ணிட்டு நான் லேசாக வேக வச்சிருக்கேங்க. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம், இல்லை மைக்ரோவேவ் அவன்லையும் வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன். இங்கே ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இதில் இப்போ இந்த பைனாப்பிள் சேர்க்க போகிறேன். துவரம் பருப்பு நம்ம எப்போவுமே ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறப்போ என்னுடைய பழக்கம் என்னென்னாக்கா, துவரம் பருப்போட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வைப்பேங்க. அந்த வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வெந்தயம் சேர்த்து வேக வச்ச துவரம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த இதிலோட சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளிக்கரைசல். இதுக்கு பைனாப்பிள் கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா இருந்ததுனாக்க புளிக்கரைசல் ரொம்ப குறைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை வெறும் இனிப்பாக இருந்ததுனாக்க கொஞ்சம் கூடுதலாக போடலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் போட்டால் நம்ம நாட்டில் அது இல்லாத டிஷ்ஷே இல்லை இல்லைங்களா? அதனால மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறப்ப நம்மளுக்கு நோய் எதிர்க்கும் திறன் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். சிகப்பு மிளகாய் 2 உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பருப்பு ரசப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சது. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ரசப்பொடியிலே மிளகு சீரகம் இருந்தால் கூட கொஞ்சம் மேலே மிளகு சீரகத்தூள் கரகரப்பாக பொடிச்சது சேர்த்தா ரசம் கூடுதல் சுவையாக இருக்கும். அதனால இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பைனாப்பிள் ரசத்துக்கு அந்த பருப்பு ரசப்பொடி போட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட கூடுதலாக மிளகு சீரகத்தூளும் மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லா காரமும் சேர்றப்போ அந்த ரசம் ஒரு கூடுதல் சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எப்பவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் தக்காளி போடுவாங்க. ஜென்ரலாக தக்காளி போடுறப்ப அந்த பைனாப்பிளுடைய ஃப்ளேவர் குறைஞ்சி போயிடுதுங்கிறது என்னுடைய பர்சனல் தாட்டு. அதனால நான் இதுக்கு தக்காளி போடலை. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே எண்ணெய் வச்சுருக்கேங்க. நம்ம வேணால் நெய் கூட போட்டுக்கலாங்க. முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்த பிறகு கொஞ்சமாக சீரகம். இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 4 கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கூடுதல் சுவையாக இருக்கும். கருவேப்பிலையே 1-2 கிள்ளிட்டு போடுறேன். எப்போவுமே ஓவர் ஃப்ரை பண்ணாதீங்க, அண்டர் ஃப்ரையும் பண்ணாதீங்க. கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்ல ரசம் கொதிச்சிடுச்சு. அதிக நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எப்போவுமே ரசம் எல்லாம் கொஞ்சம் கொதி வந்தால் போதும் பருப்பு ரசத்துக்கு. இப்போ இதை தாளிக்கிற பொருட்களை சேர்த்தாச்சு. இதை அடுப்பு அணைச்சிட நல்ல மறுபடி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை ஆஃப் பண்ண பிறகு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்படியே மூடி வச்சுட்டு பரிமாறினீங்கன்னாக்கா அந்த பைனாப்பிள் பீசஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரசம். நீங்கள் கல்யாண வீட்டில் போனீங்கன்னாக்கா எல்லாரும் பைனாப்பிள் ரசம்னா கூடுதலாக கப்பில் வாங்கிட்டு குடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எல்லாருமே கூடுதலாக வேணும்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பைனாப்பிள் ரசம் சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.
பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம். தண்ணி கொதி வர்றப்போ இந்த வேக வச்ச பைனாப்பிளை சேர்த்துட்டு வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளிக்கரைசல் விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உடைச்ச சிகப்பு மிளகாய், தகுந்த அளவு உப்பு, அதோட பருப்பு ரசப்பொடி, மிளகு, சீரகத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதி வர்றப்போ கொஞ்சமா எண்ணெயில கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுட்டு கொதி வந்த பிறகு சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மிக சுவையான பைனாப்பிள் ரசம் ரெடி. சுட சுட பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.